பரோட்டானா கடையில் தான் வாங்கணுமா என்ன? ஒரு சூப்பரான லேயர் பரோட்டாவும் எம்டி சால்னாவும் செய்யலாமா? ஸோ ஒரு பாத்திரத்தில் 1 கேஜி போல் நம்ம மைதா எடுத்துருக்கோம். மைதா சேர்த்ததுக்கப்புறம் இதோட நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைமில் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து மாவு பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து கிரிப்பாகவும் இருக்கக்கூடாது மாவு, கொஞ்சம் லூஸான பதத்தில். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது மாவு கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். அந்த டைமில் நம்ம சால்னா ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸில் ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி எடுத்துருக்கோம். ஒரு 6, 7 போல் நல்லா பழுத்த தக்காளி. இதோடவே கல்லுப்பு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அது பச்சை வாசம்லாம் போகட்டும். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டும் இதோடு சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து அது வதங்கி வரட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம தேங்காய் எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காயோடு சேர்க்கக்கூடிய நம்ம மசாலா தான் இந்த எம்டி சால்னாக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு ஜாதிபத்திரி, ஸ்டார் பூ 1, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இது பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதோட கொஞ்சமாக மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் காரத்துக்கு நம்ம குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டும் இதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த சால்னா எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளை தூவி கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான எம்டி சால்னா ரெடி. ஸோ இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவும் நல்லா வந்து ஊறிடுச்சு. இது நல்லா மாவு நல்லா ஒரு டைம் நல்லா அடிச்சிடுங்க. நல்லா இந்த மாதிரி அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து அடிச்சிட்டோம். இந்த மாதிரி பெரிய உருண்டைகளாக நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு போடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டைகளாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேய்க்கிறதுக்கு முன்னாடி அந்த தேய்க்கிற கல்லில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா வந்து கையிலே நல்லா இந்த மாதிரி நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் அப்படியே நீங்கள் மடித்து இந்த மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் அதை வந்து உருண்டை மாதிரி உருட்டி வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பரோட்டாக்கான உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை தரட்டினாங்கன்னா சூப்பராக லேயரான பரோட்டாவும் ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டோம். இப்போ நான் உங்களுக்கு சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை லைட்டாக நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தரட்டக்கூடாது. லைட்டாக தரட்டினதுக்கப்புறம் நீங்கள் தோசைக்கல் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு இதை நல்லா வந்து ஒரு 2-3 வாட்டி நல்லா திருப்பி போட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணி நல்லா எடுத்திங்கன்னா சூப்பரான லேயர் பரோட்டா நம்ம வீட்டிலே சூப்பராக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எம்டி சால்னாவோட இந்த சுட சுட பரோட்டாவை சாப்பிட்டு பாருங்கள். அப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இனி பரோட்டானா கடையில் வாங்கணுன்றதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.